தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவை பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆமென். சுருக்கமான உத்தம மனஸ்தாப மந்திரம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆமென். முன்னுரை. சிந்திடும் குருதியில் பொங்கிடும் அன்பை உணர எமக்காய் காத்திருக்கும் இறை இயேசுவின் அருகில் வர உடைகளை கிழிக்காது எம் உள்ளத்தை கிழித்து இறைவனை தடுக்காது எம் பாவத்தை தடுத்து புதியதோர் ஆலயம் அமைத்திடுவோம் எம் உளம்தனிலே. இறை உறவை சுவைப்போம், இறை அருளை உணர்வோம். அன்று எமக்காய் எம்மேல் வைத்த பேரன்பால் தன் இரு கரங்களை விரித்து கொடுத்தார் எம் பரமன் இயேசு. அவருக்காய் நாம் என்ன செய்தோம்? கொரோனா என்ற பெயரில் நாம் விட்டொழித்த மனிதநேயம் எங்கே? இறைவனை நாடாது சுயநலத்தில் வாழ்ந்த தருணங்கள் எத்தனை? சுய ஆய்வு செய்ய பல நேரங்கள் இருந்தும் தொலைபேசி எனும் தொல்லைபேசியிலும் பிற சமூக ஊடகங்களிலும் நல்லவற்றில் நேரத்தை விதைக்காது தீயவற்றில் வீணடித்த நேரங்கள் எத்தனை? உரிமைகளுக்காய் பல பேர் வீதிகளில் தவித்திட்ட வேளையிலும் நானும் அவர்களில் ஒருவன் என்பதனை உணராது தானோன்றித்தனமாய் வாழ்ந்த நாட்கள் எத்தனை? சிந்தையிலே இறைவனை நினைக்காது சாத்தானின் செயல்களுக்கு இடம் கொடுத்த நொடிகள் எத்தனை? ஓ மனமே, இவற்றை சிந்தையில் இருத்தி சிந்தனை செய்து இறை அன்பை உணர்ந்து மனமுருகி அழக்கடவாய். தொடரும் கல்வாரி பலியில் பக்தியுடன் இணைந்து இறைப்பாதம் ஓடி வருவாய், ஓதாரி மைந்தன் போல. ஆமென். சிலுவை சாவென்று செய்த தவறு என்ன? எம் பரமன் சொன்னதென்று ஏற்றிலே சிலுவையை உம் மக்களின் மீட்புக்காய். ஏற்றிலே சிலுவையை உம் மக்களின் முதல் நிலை, அன்புக்கு தண்டனை. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே,
உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நற்செய்தியை பரப்பியும் தீயவர்களை நல்லவர்களாக்கிய நாயகனை நன்றாக அறியாமல் நயவஞ்சகன், நச்சி மனிதன் என சிலுவைச் சாவுக்கு தீர்ப்பிடுகிறார்கள். எல்லோருக்கும் நல்லதையும் நன்னெறியையும் கற்றுத்தந்த இயேசுவை பழியாக்க எல்லாம் தெரிந்தும் நீதிமன்ற நடுவர்கள் நடிக்கின்றார்கள். நல்லது கெட்டது எதுவென அறியாமல் நடப்பவை எல்லாம் வேடிக்கையே, அவை தனக்கு நடக்கும் வரை என்று மக்கள் நகைக்கின்றனர். பெற்றோர், குருக்கள், சீடர்கள், சமூகத்தினர், மக்கள் கூட்டத்தினர், பெரியோர், சிறியோர் ஆகிய அனைவருடனும் நேருக்கு நேராக தலை நிமிர்ந்து பேசிய நம் இயேசு தலை குனிந்து சொல்கின்றார், நீங்கள் வாழ்நாளில் நற்செயல்களை செய்ய இயலாதவராயினும் தீச்செயலை மட்டும் செய்யாதீர்கள். எல்லோரும் விரும்பும் நற்செயல்களே மறுபிறப்பினும் நற்கதியை உண்டாக்கும் வழி என்பதை மறவாதீர்கள். அன்று வாய்மையே வெல்லும் என்பதை மறந்த மக்கள் காசுக்காக இயேசுவிற்கு எதிராக பொய்ச்சாட்சியை சொன்னார்கள். இன்றும் நாம் அப்படித்தான் இருக்கின்றோமா? இதுவரை எத்தனை பேரை இயேசுவை தீர்ப்பிட்டது போல தீர்ப்பிட்டிருக்கின்றோம்? எத்தனை முறை நீதிக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லியிருக்கின்றோம்? எத்தனை பேரிடம் நல்லவர்கள் போன்று நாடகம் நடித்திருக்கின்றோம்? நம் வாழ்வில் ஏமாற்றுக்காரர்களாய் எத்தனை முறை வாழ்ந்திருக்கின்றோம்? சிந்திப்போம், சீர்படுத்துவோம். ஜெபம். நீதியின் கண்ணாடியே, உண்மையின் நாவே, மக்களாகி நாங்கள் செய்த பிழைகள், தவறுகள் அனைத்தையும் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும். உமது உண்மை வழியில் வழிநடத்தி ஒளியின் மக்களாய் வாழச் செய்யும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் பணமுடையவர்களாய் உதறி தள்ளி குணமுடையவர்களை ஆட்சியாளராக உருவாக்க உமது உதவியை நாடி இறைவா உம்மை வேண்டுகின்றோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமேன். சுமந்து சோர்ந்தோரே, ஆறுதல் பெருக என்றவர்க்கு கடின சிலுவை சுமத்தி கல்வாரி பயணம் தொடங்குகின்றார். ஏற்றிரே சிலுவையை உம் மக்களின் மீட்புக்காய். ஏற்றிரே சிலுவையை உம் மக்களின் மீட்புக்காய், மக்களின் மீட்புக்காய். இரண்டாம் நிலை. அன்பின் தோளில் உலகம். இயேசுவின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். குற்றமே அறியாதவரின் தோள்களில் கொடுமையின் சின்னமாக கருதப்பட்ட சிலுவை சுமத்தப்படுகிறது. மரணம் என்பது வேதனை, ஆனால் சிலுவை மரணம் என்பது அவமானம். பாவிகள் சுமந்து சுமந்தே
அழுக்கான சிலுவை இயேசுவின் தோள்களை தொட்டதால் இன்று கம்பீரமாய் கோபுர உச்சியில் ஜொலிக்கிறது. தான் செய்த தவறுக்காக இறைவன் தண்டனையிலிருந்து தன்னை காத்து கொள்ள கை கழுவுகிறான் பிலாத்து. நாமும் பிலாத்துவை போல பல நேரங்களில் நடந்து கொள்கிறோம். இன்றும் படைப்பின் சிகரமான மனிதர்களை நசுக்கும் போக்கு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. குற்றவாளி கூட மனிதநேயம் மீறா வண்ணமே தண்டிக்கப்பட வேண்டும் என்பது நீதி. சமூகத்தில் வன்முறையாலும் சாதி சமய வெறியாலும் பாலியல் வன்கொடுமைகளாலும் மனிதநேயம் எங்கோ மறைந்து கொண்டே செல்கிறது. 2 அங்குல நாக்கை இழுத்து பேசி திண்ணைகளிலும் தெருக்களிலும் பிறரை பற்றி பரப்பிய வதந்திகள் வலியை ஏற்படுத்தும் சிலுவைகளே. தட்டி கேட்க ஆளில்லை என்ற திமிர் போக்கினால் எத்தனை பெண்களின் வாழ்க்கை சூன்யமாய் போகிறது. அடுத்தவர்களின் மனவேதனைக்கு காரணமாக அமைபவர்கள் அனைவரும் இயேசுவின் தோள் மீது சிலுவையை சுமத்துபவர்களே. ஜெபம். எங்கள் வாழ்வு வளம் பெற சிலுவையை சுமந்த இயேசுவே, மனித மாண்பை காத்திடவும் அடுத்தவரின் வேதனைக்கு காரணமாக இராமல் அவர்களின் சுமைகளுக்கு தோள் கொடுக்கும் மக்களாக மாறிட நல்மனதை தந்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். தள்ளாட்டமும் தடுமாற்றமும் தனிமையின் வாட்டமும் தன்னை மறைத்து விடவே முதல் முறை மண்ணை முகம் எடுத்தார். ஏற்றிட சிலுவையை உம் மக்களின் மீட்புக்காய். ஏற்றிட சிலுவையை உம் மக்களின் மீட்புக்காய். மக்களின் மீட்புக்காய். 3ஆம் நிலை, அன்பின் பாதையில் முதல் சறுக்கல். இயேசு முதல் முறையாக தரையில் வீழ்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவை எனும் நம்முடைய பாவச் செயல்கள் இயேசு கிறிஸ்துவின் தோள்களை கொடூரமான வேதனைக்கு உட்படுத்தியதன் காரணமாகவும் சிலுவையின் பாரச் சுமையாலும் முதல் முறையாக காலிடறி பூமித்தாயின் மீது நெடுஞ்சான் கிடையாக பாரமான சிலுவையின் கீழ் பரமன் இயேசு கிறிஸ்து விழுந்த பிறகும் துவண்டு விடாமல் மீண்டும் எழுந்து மீட்பின் பாதையை நோக்கி பயணத்தை தொடர்கின்றார். மண்ணிலிருந்து பிறந்த மனிதன் கூட மண்ணை மறந்து தாய் மண்ணிற்கு தீங்கிழைக்கின்றான். குறிப்பாக விவசாயத்திற்கு பயன்படுத்த வேண்டிய மண்ணை அந்நிய நாட்டிற்கு தாரை வார்க்கும் விதமாக இந்த மண்ணை அந்நியர்களின் பயன்பாட்டிற்காக கொடுக்கின்றான். ஆனால் இயேசு கிறிஸ்துவே அவர் பிறந்த இம்மண்ணை மாண்புறச் செய்ய முதன்முறையாக முத்தமிட்டு செல்கின்றார். ஆனால் நாமோ நம்முடைய அன்றாட வாழ்வில் ஏற்படும் சிறிய துன்ப துயரங்களை கண்டு அஞ்சி வாழ்ந்து வருகின்றோம். எழுந்து நடந்தால் ஏற்படும் எதிர்கால நிகழ்வுகளை கற்பனை திறனில் வளர்த்து கொண்டு சுதந்திர நாட்டிலும்
இன்னும் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். சிந்திப்போம், செயல்படுவோம். ஜெபம். அன்பே உருவான இறைவா, உம்மை போல் நாங்களும் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் வரும் துன்பங்களையும் துயரங்களையும் பொருட்படுத்தாமல் வெற்றியின் பாதையில் எங்கள் பயணத்தை நாங்கள் தொடர தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமேன். தாயின் முகம் ஆறுதல் வார்த்தைகளும் இழந்தவரை மீண்டும் எழுப்ப வீர நடை போட்டு செல்கின்றார். ஏற்றிய சிலுவையை உம் மக்களின் மீட்புக்காய், ஏற்றிய சிலுவையை உம் மக்களின் மீட்புக்காய், மக்களின் மீட்புக்காய். 4ஆம் நிலை, அன்பின் சந்திப்பு. சிலுவை வழியில் இயேசு தம் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தவளின் கண்கள் கண்ணீரில் வாடுகின்றன. வார்த்தைகள் பேச முடியாமல் இங்கே மௌனம் பேசுகின்றன. தொட்டு விளையாடி கொஞ்சிய கரங்கள் நடுங்குகின்றன. ஏன் இத்தனை அவலம்? சேயுடன் சேர்ந்து தாயும் சிலுவையை சுமக்கின்றாள் தன் மனதில். அத்தனையும் எமக்காகவே. அதை நாம் புரிந்து கொண்டுள்ளோமா? இந்த சிலுவை அடியில் நம்மை நாம் ஒரு கேள்வி கேட்க ஆராய வேண்டும். இன்று எம் மத்தியில் நான் எத்தனை தாய்மாரின் கண்ணீருக்கு காரணமாக இருந்துள்ளேன்? இந்த நவீன உலகில் பல்வேறு வழிகளில் நம் வாழ்வையே அழித்து கொண்டிருக்கின்றோம். நான் மட்டும் செய்யாமல் என் நண்பர்களையும் தீய வழியில் நடத்துகின்றோம். இதனால் எத்தனை தாய்மாரின் கனவுகளை சிதைத்து அவர்களின் கண்ணீருக்கு காரணமாக்கியுள்ளேன். நம் ஒவ்வொருவரின் தாய்மாரும் சோகத்தில் வாடி தவிக்கும்போது அவர்களுக்கு ஆறுதலாகவும் அரவணைப்பாகவும் இருந்துள்ளேனா? என்றாவது அம்மா, நான் உங்களோடு இருக்கின்றேன், உங்களை கைவிட மாட்டேன் என்று பேசியுள்ளோமா? சிந்திப்போம். ஜெபம். அன்பே உருவான இறைவா, உம் தாயின் கண்ணீருக்கு ஆறுதலாக இருந்தது போல நாமும் நம் தாய்மாருக்கு ஆறுதலாக இருக்கவும் உண்மையான வாழ்வை வாழவும் வேண்டிய வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். சீடர்களோ அங்கு இல்லை, எங்கிருந்தோ வந்த சீமோ பரமனின்
சிலுவையை உம் மக்களின் மீட்புக்காய், மக்களின் மீட்புக்காய். ஐந்தாம் நிலை, அன்புக்கு கிடைத்த நட்பு. சிலுவையை சுமக்க சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பலருக்கும் கிடைக்காத இந்த பாரச் சிலுவையை சுமக்கும் பாக்கியத்தை சீமோன் பெறுகிறார். சுற்றி இருந்தவர்கள் பலரும் மறுத்த நிலையில் வற்புறுத்துதலின் பேரில் சீமோன் சிலுவையை சுமக்க சம்மதிக்கிறார். இயேசு தன்னுடைய அன்பு பணியான நற்செய்தி பணியை தொடங்கிய போது அவருக்கு 30 வயது. அவர் சிலுவையில் அறையப்பட்டது 33வது வயதில். இந்த 3 ஆண்டுகளில் எத்தனையோ பேருக்கு இயேசு அற்புதங்கள், அதிசயங்கள் வழியாக உதவி செய்துள்ளார். ஆனால் அவருக்கு உதவி செய்ய ஒருவரும் முன்வரவில்லை. இறைமகன் இயேசுக்கே உதவாத மக்கள் மனிதர்களாகிய நமக்கு எப்படி உதவி செய்வார்கள்? நம்முடன் இருப்பவர்களுக்கு துன்பம் வருகிறது என்றால் நம்மில் எத்தனை பேர் அவர்களுக்கு உதவி செய்ய முன் வருகின்றோம்? அத்தோடு எத்தனை பேர் அத்துன்பம் நம்மை வந்து தாக்கிவிடும் என்று சொல்லி அவர்களை விட்டு விலகிச் செல்கின்றோம்? நாம் நம்முடைய பெற்றோர், உறவினர்கள், சகோதரர்கள், ஏன் நம்முடன் வாழும் ஒவ்வொரு நபருக்கும் உதவ மறுக்கும் போது இயேசுவை மறந்து வாழ்கின்றோம் என்று தான் அர்த்தம். எத்தனை நாள்கள் தான் நீ உனக்கும் மற்றவர்கள் உதவாமல் இவ்வுலகில் வாழப்போகின்றாய்? இக்காலகட்டத்தில் நடக்கும் கொலை, கொள்ளை போன்ற அனைத்து செயல்களும் அடுத்தவர் நலனின் அக்கறை இல்லாத தருணங்கள் தானே. இவ்வுலகம் முடியும் வரை நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன இறைவன், நீ இவ்வுலகில் வாழும் உன்னோடு இருப்பவர்களுக்கு உதவாவிட்டால் நான் எப்படி உன்னோடு இருக்க முடியும் என்கிறார். இயேசுவுக்கு அந்த சிலுவை பாரமாகத்தான் இருந்தது. ஆம், நம்முடைய பாவங்கள் தான் அவை. அதனால் அது பாரமாக இருந்தது. அவர்கள் என்னுடைய மக்கள் நலமாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த பாரச் சிலுவையை சுமந்த போது சற்று வலிகள் கூடவே தான் இருந்தது. வலிகள் அதிகமாக இயேசு தள்ளாடுகிறார். இதனை பார்த்த யூதர்கள் அவருக்கு பதிலாக சிலுவையை சுமக்க சீமோனை வற்புறுத்தினார்கள். சீமோனோ அதை மகிழ்வுடன் ஏற்று இயேசுவுக்கு உதவினார். சிந்தனை: நம்மில் எத்தனை சீமோன் வாழ்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் எத்தனையோ இயேசுக்கள் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆம், அன்று இயேசு சிலுவை சுமக்க சீமோன் உதவினார். இன்று நம்முடைய காலத்தில் உண்பதற்கு உணவு இல்லாமலும், உறங்க உறைவிடம் இல்லாமலும், உடுத்த உடை இல்லாமலும் வாழ்கிறார்கள். நம்மில் எத்தனை பேர் அவர்களுக்கு உதவினோம்? உண்மையாக கூறினால் நம்மை விட அவர்கள் இறைவன் பார்வையில் உயர்ந்தவர்களே. ஆம், அன்று உதவியை நாடிய இயேசுவும் இன்று உதவியை நாடும் இவர்களும் ஒன்றுதான். ஆனால் நாம் தான் உதவும் மனப்பாங்கு கொண்ட சீமோனாக மாறுவது எப்போது? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். வாழ்வழித்த வள்ளல் முகம் வறண்ட நிலையை கண்டு விரைந்து சென்று துயில் கொண்டு முகத்தை துடைத்தாள் வெரோனிகா. ஏற்றிரே சிலுவையை உம் மக்களின் மீட்புக்காய், ஏற்றிரே சிலுவையை உம் மக்களின் மீட்புக்காய்.
நிலை. அன்புக்கு மீண்டும் ஒரு தோழமை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இருண்ட உலகிலே அரண்டு போன ஆண்களையே வியக்க செய்யும் வீரப்பெண் வெரோனிகா இறைமகன் இயேசுவின் முகம் துடைக்க விரைந்து வருகிறார். அந்த வீர பெண்மணி பல பேர் தடுத்தும் இறைமகனின் மீது நம்பிக்கை கொண்டு அன்னாவின் முகம் துடைக்க சென்ற வெரோனிகாவின் துணியில் தனது இன்முகத்தையே பதிய செய்கிறார் இயேசு பெருமான். இன்று வெரோனிகாவை போன்று எத்தனை பேர் பிறருடைய துன்பங்களில் பங்கெடுக்க தயாராக இருக்கின்றோம். நன்மை செய்வதின் மூலம் வெரோனிகாவை போன்று பிறருக்கு ஆதரவு அளிக்கின்றோமா? இல்லை என்றால் அத்தருணத்திற்காக மனம் வருந்தி மீட்பராம் இயேசுவிடம் மன்னிப்பு வேண்டுவோம். ஜெபம். இறைவா, நாங்கள் பிறரை எங்களது சொற்களாலும் செயல்களாலும் மனம் வருந்த செய்த நிலையை நினைத்து நாங்கள் மனம் வருந்துகின்றோம். நாங்கள் பாவி ஆண்டவரே, உமது திரு இரத்தத்தால் எங்கள் பாவங்களை மன்னியும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். மனவலிமை நிறைந்திருந்தும் நரம்புகள் வலுவிழந்த நிலையில் கொடிய கசையடிகள் விழவே மீண்டும் மன்னன் முத்தம் இடுகின்றார். ஏற்றிரே சிலுவையை உம் மக்களின் மீட்புக்காய். ஏற்றிரே சிலுவையை உம் மக்களின் மீட்புக்காய். மக்களின் மீட்புக்காய். ஏழாம் நிலை. அன்பின் பாதையில் இரண்டாம் சறுக்கல். இயேசு இரண்டாம் முறை தரையில் வீழ்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு ஆயனாம் இயேசுவே, மண்ணிலிருந்து தான் மனிதன் உருவாக்கப்பட்டான். ஆனால் அம்மண்ணுக்கு இருந்த இரக்கம் கூட மனிதனுக்கு இல்லாமல் போயிற்றே. நீர் ஒவ்வொரு முறையும் மனித பாவத்தின் சுமையால் கீழே மண்ணில் சாய்ந்த பொழுது எப்பாவமும் செய்யாத உமக்கு தீங்களிக்காத மண்ணானது உம்மை தாங்கியது. ஆனால் யாருடைய பாவச்சுமையின் காரணத்தினால் நீர் வீழ்ந்தீரோ அம்மனிதன் உன்னை மேலும் மேலும் கீழே தள்ளி தங்களுக்குள்ளே நகைத்து உம்மை கேலி செய்தனர். சிந்தனைக்கு, நாம் எவ்வளவு தான் பணபலமும் பொருள் பலமும் பெற்றிருந்தாலும் நமக்கு உதவி செய்ய ஒரு மனிதநேயம் இல்லை என்றால் நமது வாழ்க்கையானது வீணானது போன்றும் விரக்தி அடைந்தது போன்றும் ஆகிவிடும். எனவே பொருள் பலம் பணபலம் சேர்ப்பதை விட்டுவிட்டு மனிதநேயத்தை சேகரிப்போம். ஜெபம். இறைவா, மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு மண்ணிற்கு இருந்த இரக்க குணம் இல்லாமல் போய்விட்டதே. ஆகவே
என் அன்பு இறைவா, இம்மனிதர்களை மன்னித்து அவர்களின் கல் நெஞ்சங்களை கனிவாக்கி உம்மை கைவிட்டது போல யாரையும் கைவிடாமலும் உம்மை வீழ்த்தியது போல யாரையும் வீழ்த்தாமலும் மனித மாண்பையும் மதிப்பையும் உணர்ந்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமேன். பரமனின் நிலை கண்டு கண்ணீர் சிந்தும் மகளிருக்கு ஆறுதல் வார்த்தை கூறி தன் வழியை பற்றுகின்றார். ஏற்றிரே சிலுவையை உம் மக்களின் மீட்புக்காய். ஏற்றிரே சிலுவையை உம் மக்களின் மீட்புக்காய். மக்களின் மீட்புக்காய். எட்டாம் நிலை, அன்புக்கு ஆதரவு. இயேசு தம்மை தொடர்ந்து வரும் யூத பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்கிறார். இயேசுவின் லட்சிய பாதையில் இதுவும் ஒரு அன்பான நிகழ்வு. சாகப்போகும் நிலையிலும் ஒரு பாசமான உவமை. இவ்வுலக வாழ்க்கையானது நிஜமானதல்ல, இது ஒரு பொய்யான வாழ்க்கை. இதில் வாழும் நாமும் நிறைவு காண்பது என்பது முடியாத ஒன்று. இயேசு நம்மை நோக்கி கூறுகிறார், நீ இவ்வுலகில் உள்ள பொருட்களுக்கு அடிமையாக உள்ளாய், அதற்காக அழு. அன்பு செலுத்தாத ஒவ்வொரு தருணங்களையும் நினைத்து அழு. குறிப்பாக உன்னை படைத்த கடவுளை மறந்த தருணங்களுக்காக அழு. இயேசுவே, உமக்காக அழும் யூத பெண்களை நினைத்து பார்க்கையில் பிறரன்பு என்ற சொல் எங்களின் இதயங்களில் பதியட்டும். நாங்கள் மற்றவர்களை காயப்படுத்திய தருணங்கள் பல, கண்டு கொள்ளாத தருணங்களும் உள்ளன. எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருக்கும்போதே நாங்கள் யாருக்கும் நல்ல வார்த்தை கூறியது இல்லை. ஆனால் நீர் துன்பமான இக்கல்வாரி பாதையிலும் மற்றவருக்காக ஆறுதலும் அன்பும் நிறைந்த வார்த்தைகளை கூறி செல்கிறீர். அத்தோடு மனிதர்களாகிய எங்களுக்கு நல்ல நெறியையும் காட்டியுள்ளீர். ஜெபம். இரக்கம் நிறைந்த இறைவா, மனிதர்களாகிய நாங்கள் உம்முடைய அன்பு வார்த்தையை கேட்கவும் அதை எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமேன். பாதையும் முடியவில்லை, பயணமும் முடியவில்லை,
மூன்றாம் முறையும் கீழே விழுகின்றார். ஏற்றிரே சிலுவையை உம் மக்களின் மீட்புக்காய். ஏற்றிரே சிலுவையை உம் மக்களின் மீட்புக்காய். மக்களின் மீட்புக்காய். 9ஆம் நிலை. அன்பின் பாதையில் 3ஆம் சறுக்கல். இயேசு 3ஆம் முறை தரையில் வீழ்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நாம் நமது அன்றாட வாழ்க்கையில் நமது உறவினர்கள், நண்பர்கள், பெற்றோர்களை நமது வார்த்தையினும் பாரமான சிலுவைகளை கொண்டு அவர்களை மனதளவில் கீழே விழச் செய்கின்றோமா என்று சிந்திப்போம். நாம் செய்யும் அன்றாட செயல்களில் நமது மனசாட்சிக்கு எதிராக எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் நம்மை நமது வாழ்க்கை எனும் பயணத்தில் இருந்து கீழே விழச் செய்கின்றது என்பது நமக்கு தெரியுமா? நாம் நமது வாழ்க்கையிலும் பிறர் வாழ்க்கையிலும் படிக்கற்களாக இருக்க வேண்டுமே தவிர தடைக்கற்களாக இருந்து நம்மையும் பிறரையும் கீழே விழச் செய்யக்கூடாது. தோல்விகள் தான் வெற்றிக்கு முதல் படி என்பதற்கு ஏற்ப நாம் எவ்வளவு முறை நமது வாழ்க்கையினும் பயணத்தில் கீழே விழுந்தாலும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவைப் போல தடைகளை உடைத்தெறிந்து விட்டு நமது பயணத்தை தொடருவோம். வாருங்கள். ஜெபம். இறைவா, வாழ்க்கையில் ஏற்படும் தோல்விகள், அவமானங்களை கண்டு கீழே விழுந்து கிடக்கும் ஒவ்வொருவருக்கும் தன்னம்பிக்கை, மன தைரியத்தை கொடுத்து வாழ்க்கையின் வெற்றி கனியை ருசிக்க வழிகாட்டும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமேன். ஒரு குறைந்து ஒரு வீழந்து படை வீரர்கள் நிந்தைகள் முடிவில் மானம் காக்க உடல் கொண்ட அடைக்கலைய படுகிறார். ஏற்றிரே சிலுவையை உம் மக்களின் மீட்புக்காய். ஏற்றிரே சிலுவையை உம் மக்களின் மீட்புக்காய். மக்களின் மீட்புக்காய். 10ஆம் நிலை. ஒளிவு மறைவற்ற அன்பு. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மீட்பராம் இயேசுவின் ஆடைகளை களைந்து அவமானப்படுத்தியும் அதை தாங்கிக் கொள்கிறார் இயேசு பெருமான் நமது பாவங்களுக்காக. உடையற்றோருக்கு உடை அளித்தலே இயேசுவின் அன்பு நிறைந்த பண்பு. அத்தகைய அன்பு நிறைந்த பண்பை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் செய்த செயல்கள் அழுக்கடைந்த ஆடைகள் போல் இருக்கின்றன. என் திருமகன் இயேசுவை பாவ குழுவினரோடு சேர்ந்து தீயவற்றை செய்தும் அவர் விரும்பாதவற்றை தெரிந்தெடுத்தும் நானும் இன்று என்னுடைய பாவங்கள் மூலம் பல முறை இயேசுவின் ஆடைகளை களைந்தும் அவமானப்படுத்தியும் உள்ளேன். இங்கே இயேசுவின் ஆடைகளை களைந்தாலும்
பாவிகளாகிய நாம் தான் அவமானப்படுகிறோம் என்பதை உணராமல் நம்முடைய பாவ கரைகளால் நம்மை நாமே அவமானப்படுத்திக் கொள்கிறோம். இன்றைய காலகட்டங்களிலே பெண்களை நினைத்து பார்க்கும் பொழுது அவர்களும் பல மனிதநேயமற்ற ஆண்களால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அவமானப்படுத்தப்படுகிறார்கள். அன்று உமக்கு ஏற்பட்ட இந்த அவலநிலை இன்றும் பல பெண்களுக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று பெண்கள் தங்களுடைய நிம்மதியை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னித்து இந்த உலகிற்கும் அனைத்து பெண்களுக்கும் நிம்மதியை தாரும். ஜெபம். எம் குற்றங்களின் பொருட்டு கை நெகிழப்பட்டு ஒதுக்கப்பட்டு விடாமல் நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தினரை மன்னிக்கும் ஆண்டவரே, உலகில் உள்ள ஒவ்வொருவரும் செய்த தீய செயல்களுக்காக எங்களை மன்னியும். எங்களை பாவ கரைகளிலிருந்து மீட்டருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். குணமளித்த கைகளுக்கும் கடலில் நடந்த கால்களுக்கும் மூன்று கொடிய ஆணிகளை பரிசாக வழங்குகின்றன. ஏற்றிரே சிலுவையை உம் மக்களின் மீட்புக்காய். ஏற்றிரே சிலுவையை உம் மக்களின் மீட்புக்காய், மக்களின் மீட்புக்காய். 11ஆம் நிலை. அன்பினை ஆணிகளால் துளைக்கின்றனர். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 3 ஆண்டு காலம் இறைப்பணி செய்து இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றியவருக்கு இங்கே 3 ஆணிகள் பரிசாக்கப்படுகின்றது. தன் பணி வாழ்வில் குருடருக்கும் செவிடருக்கும் நலம் அளித்ததற்கு இங்கே 3 ஆணிகள் பரிசாக்கப்படுகின்றது. சிறு துரும்பு குத்தினாலே ஒப்பாரி வைக்கும் இந்த உலகில் இறைவன் சிலுவையில் அறையப்படுகின்றார். அவருடைய வேதனை என்னவாய் இருந்திருக்கும் என யாராகிலும் நினைத்து பார்த்ததுண்டா? இன்றைய உலகிலே நமக்கு முவ்வேளை சாப்பாடு போடும் விவசாயிகளை உதாசீனப்படுத்துகின்றோம். அவர்களுக்கு என்னவானால் நமக்கென்ன என்று இருந்து விடுகின்றோம். இன்றைய அரசு இயற்றும் ஒவ்வொரு சட்டமும் விவசாயிகளை சிலுவையில் அறையும் ஆணிகளே. இவர்களின் வளர்ச்சியை தடுத்து மென்மேலும் அடிமையாக்கும் அரசு அவர்களை சிலுவையில் அறையும் ஆணிகளே. இவை அனைத்தும் அறிந்தும் அவர்களுக்கு உதவ மனமில்லாத நாமும் அவர்களை சிலுவையில் அறையும் ஆணிகளே. ஜெபம். அன்பு இறைவா, இன்றைய விவசாயிகளுக்கு நாங்கள் ஓர் ஆணியாக இல்லாமலும் அவர்களின் முதுகெலும்பை உடைக்காமலும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்திட வேண்டிய மனப்பக்குவத்தை எனக்கு தந்திரலும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென்.
சாற்றி தம் ஆவியை துறக்கின்றார். ஏற்றிரே சிலுவையை உம் மக்களின் மீட்புக்காய். ஏற்றிரே சிலுவையை உம் மக்களின் மீட்புக்காய். மக்களின் மீட்புக்காய். 12ஆம் நிலை. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே, உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. என்மேல் நீர் காட்டிய அன்புக்கு ஈடாய் என்ன நான் செய்திடுவேன். என்மேல் நீர் காட்டிய அன்புக்கு ஈடாய் என்ன நான் செய்திடுவேன். உயிருள்ள நாள் வரையும் பணி செய்தே உம் பாதம் சரணடைவேன். உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா.
உடல் சிவந்து உள்ளம் நைந்த போதும் சிரசில் முள்முடி சுருகி கிழிக்க செந்நீர் சிதறல்கள் சித்திரம் வரைய சிதைந்த மேனி சிலுவையில் ஆணிகளின் பிடியில் அடங்கி அந்தரத்தில் தொங்குகிறது. நயவஞ்சகங்களின் கூட்டம் ஒன்று மன்னகத்தின் மன்னவனை சிலுவையில் அறைந்துவிட்டது. மனங்களின் மாசுகளற்ற மண்ணில் உதித்தவன் இன்று மரத்தில் சிலுவையுடன் மரண பாதையில் இருக்கின்றார். அவர் நமக்காக தன்னை சிலுவையில் தாள்களாக தொங்குகின்றார். ஆணிகளின் அழுத்தம் அவர் வடித்த செந்நீரில் தெளிவாக தெரிகின்றன. அன்பு நண்பனே, சகோதரியே, என்னை பார்த்து சொல். நான் உன்னை நோக்கி வருகின்றேன். சாதனை பெருமிதத்தில் அல்ல, மாறாக துயரத்தின் நெரிசலால் பார்வை தளர்ந்து குறும் பார்வையுடன் உன்னை உற்று நோக்குகின்றேன். நீ எனக்கு என்ன செய்வாய்? என் மரணம் வெறும் சிலுவை மரத்தில் முடிந்ததல்ல, மாறாக அது உனது மனமாற்றத்தின் முதல் படி. இந்த உலகின் தாக்கம், பணத்தின் மதிப்பு மனிதனை தரம் பிரிக்கின்றது. நீ உன் சகோதர சகோதரிகளை தரம் பிரிக்காதே. நான் உனக்காக இறந்தேன். என் அன்பின் வெளிப்பாடு சிலுவையில் என் இரத்த துளிகள். அதற்காக உனது தியாகத்தின் வெளிப்பாடு என்ன? சிந்திப்போம். ஜெபம். வெறும் சிலுவை மரத்தை உற்று நோக்குவதனால் அவரின் பாடுகளை நினைவு கூறுவது வெற்று அவநம்பிக்கை. அந்த சிலுவையினை அவருக்காக நீ தூக்க நினைப்பது நம்பிக்கை. அவற்றை பெற இறைவனிடம் மௌனமாக வேண்டுவோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். கசையடிகளால் கிழிந்து சிலுவை பாரத்தால் நொறுங்கி உயிரற்றவும் உடலை அன்னை மறிமடியில் வளர்த்துகின்றார். ஏற்றிரே சிலுவையை உம் மக்களின் மீட்புக்காய். ஏற்றிரே சிலுவையை உம் மக்களின் மீட்புக்காய், மக்களின் மீட்புக்காய். 13ஆம் நிலை. தொட்டிலில் அன்பு. உயிரற்ற இயேசுவின் உடலை தாய் மடியில் வைக்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பச்சை மரமே பலியானதே, பெற்ற மனமோ பலியானதே. சித்தம் காண
கவலைகள் நெஞ்சை கிழிக்க, கண்ணீர் பொங்கி எழ, தாங்க முடியாத சோகத்தில் இரத்த வெள்ளத்தில் தன் திருமகன் உடலை கட்டியணைத்து அழுகின்றாள் எம் வியாகுல அன்னை. ஏன், எதற்காக? அத்தனையும் நமக்காக. எம்மை தன் பிள்ளைகளாக ஏற்க தன் வயிற்றில் சுமந்து பெற்றெடுத்த திருமகனை தன் மடியில் உயிரற்று நோக்குகின்றாள் எம் அன்னை. ஓ மனமே, ஏன் எம் அன்னையின் கண்ணீருக்கு காரணமாயிருக்கின்றாய்? ஒவ்வொரு நாளும் இயேசுவை எம் பாவத்தால் கொலை செய்து எம் தாயின் இதயத்தை வாளினால் ஊடுருவுகின்றாயே. சிந்தனை செய்வோம். இந்த கொரோனா காலத்தில் எத்தனை மனிதர்களை மனிதர்களாக மதித்து பார்க்க தவறிவிட்டோம். பசியோடு வேலையின்றி தவித்த குடும்பங்களின் நிலைகளை உணராது என் வாழ்க்கை மற்றும் நன்றாக அமைய வேண்டும் எனும் சுயநல கோட்டையில் வாழ்ந்த நாட்களை எண்ணி பார்ப்போம். எப்பொழுதெல்லாம் எம் அயலானை உணராது வாழ்ந்த போதெல்லாம் இப்படித்தான் எம் பரமன் இயேசுவை கொலை செய்து அவர் தாய்மடி வளர்த்தினோம். சிந்திப்போம். ஜெபம். எம் அன்பு வியாகுல தாயே, உம்மை எவ்வளவு தான் நாங்கள் எம் பாவத்தால் நொறுக்கினாலும் உமது பரிந்துரையினால் எங்கள் வாழ்வு மேம்பட, நாங்கள் புதுமை படைப்பாக மாறிட எங்களுக்காக பரிந்து பேசும் அம்மா. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமேன். கடவுளாக விளங்கியவர், மனித உருவெடுத்தவர், எம் பாவம் போக்கியவர், கல்லறையில் அடக்கப்படுகின்றார். ஏற்றிரே சிலுவையை உம் மக்களின் மீட்புக்காய், ஏற்றிரே சிலுவையை உம் மக்களின் மீட்புக்காய், மக்களின் மீட்புக்காய். 14ஆம் நிலை. கருவறையில் மீண்டும் அன்பு. இயேசுவை அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒரு சமாதான புறா இங்கு சமாதியில், ஒரு தெய்வீக ராகம் இன்று முகாரியில். கல்மனம் கரைய, இரத்த கண்ணீர் தவழ, உள்ள முருக, உதிரங்கள் உதிர்ந்த நிலையில் இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். அன்று ஒரு முறைதான் இயேசு நன்மைக்காகவும் நேர்மைக்காகவும் நீதிக்காகவும் மண்ணில் நமக்காக உயிரிழந்து அடக்கம் செய்யப்பட்டார். ஆனால் இன்று மனிதர்களான நாம் உண்மையையும் நேர்மையையும் நீதியையும் மண்ணில் புதைத்த மனிதர்களாக ஆனோம். அப்படிப்பட்ட சமயத்தில் இயேசு நம் அனைவரையும் பார்த்து கேட்கிறார், அன்பு மகனே மகளே, பிரிகின்ற நேரம் இது. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்தவர்கள் உண்மையில் உறங்குவதில்லை என்பதை உணரவில்லை. கருவறையில் பாலினம் பேதம் பார்ப்பதும் கல்லறையில் சாதி மதம் பார்ப்பதும் மனிதனின் வாழ்வு முழுவதும் பிரிவினையே. நம் பிரிவினைகளையும் பொய்களையும் மண்ணில் புதைத்து
நம்மை போல மனிதர்களுக்கு உயிர் கொடுங்கள். உண்மை, நீதி, நேர்மை அனைத்தும் உயிர் பெறட்டும். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்களில் நீதியானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ அவற்றை புதைத்து போலியாய் வாழ்ந்த நேரங்களுக்காய் எங்களை மன்னித்தருளும். ஆமென்.